ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா மை கோல்டன் பிளட். அது தமிழில் தங்க குருதியின் ரகசியம்ன்ற பேரில் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு போஸ்ட் எபிசோடோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? இன்னைக்கு அதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம், தங்க குருதியின் ரகசியம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆல்ரெடி நடந்திருக்குள்ள அந்த ட்ரெஸ் எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து அந்த கார்டு கிடைச்சிருக்கும். அவனோட ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாள், நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒர்க்குக்கு போக போகிறேன்னு. அந்த கார்டை நம்ம ஹீரோவை எடுத்து வச்சிருப்போம். அதுக்கும் ட்ரை பண்ணி ஹீரோவுக்கும் ஒர்க் கிடைச்சி ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒர்க்குக்கு போகிறோம். பார்க்கவே ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்கு, எல்லாமே பெரிய பெரியதாக இருக்குது. நம்ம ஹீரோவும் ஆச்சரியத்தோட உள்ளே போய்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு குரல், யாரா தம்பி புதுசாக இருக்கு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இப்படிதான் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், நான் புதுசாக வந்திருக்கேன், நியூ ஜாயினி அப்படின்னு சொல்லவும், ஓ நீ தானா, சரி தம்பி, இங்கே வேலைக்கு தரவனுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை நீ கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும், சரியா? ஒர்க் பண்ணா ஒர்க்கை மட்டும்தான் போயிடும், சரிங்க தலைவா? அப்புறம் பொண்ணுங்க கிட்ட நம்பரோ பேசவோ கூடாது, ஓகே? ஓகே தலைவா. அப்புறம் இங்க கலர் கலரா ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும், கையை மட்டும் வச்சிடலான்னு நினைச்சிடாத, கொன்னே புடுவேன்படுவா, சரிங்க தலைவா? இதெல்லாம் கண்டிப்பா நீ ஃபாலோ பண்ணி ஆகணும், ஓகேவா? கண்டிப்பா தலைவா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்துருவேனா என்ன அப்படின்னு நம்ம ஆளும் சொல்ல, சரி ஓகே, உனக்கு வேலை கிடைச்சாச்சு, நீ போய் வேலையை பாருன்னு கூட்டிட்டு போகலாம். அப்போ அங்க எல்லாமே ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஏரியாலே அல்ட்ராகோல் அப்படிங்கிற குடும்பம் வந்து ரொம்ப பெரிய குடும்பமா, அந்த ஏரியாவுக்கு ரொம்ப பெரிய பெரிய குடும்பம் போல. அவங்களோட சீரம் ஒன்று லான்ச் பண்ணி அது சக்சஸா ஒன் டேக்குள்ள ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னு இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தன் என்ட்ரி ஆகிறான். இவனோட பேர் தான் நாகன். அவங்களோட லாங்குவேஜ்ல அந்த நேம்ல நம்ம வாய்ஸ்க்கு செட் ஆகாதுப்பா, அதுவும் அந்த பேர்ல நமக்கு வராது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இந்த பேர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாகன் கண்ணில் ரொம்ப வில்லத்தனத்தோட இருக்காங்க. அவனோட ஒரு பெண்ணும் சேர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இந்த சீரத்தை பற்றி தான் ப்ரெஸ் மீட் வச்சு அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போது ப்ரெஸ்லாம் கேட்குறாங்க, 10 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சீரத்தெல்லாம் வைத்து முடிச்சிட்டீங்க, எப்படி சார் இப்படி முடியுது உங்களால் மட்டும்? நம்மளோட ஆக்கான்னு சொல்கிறோம், 10 மணி நேரம்லாம் கிடையாது, ஜஸ்ட் 4 hours. அதுக்குள்ளே என்னோட சீரம்லாம் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டர்லாம். ஸோ சப்போஸ் அப்போது இனி வரும் நாட்களில் தாய்லாண்டில் உள்ள மக்கள் எல்லாம் அழகுக்கு பஞ்சமே இல்லாமல் இருப்பாங்க, அப்படி தானே? நான் கவனிச்சிருச்சு. ஆமாம், இன்னும் நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி மக்களுக்கு லான்ச் பண்ணலான்னு இருக்கும். ஸோ மக்களோட சப்போர்ட் எப்பவும் இருக்கும் அப்படின்னு எல்லா ப்ரெஸ் மீட்லையும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அதில் ஒரு ப்ரெஸ் இருக்காங்க. அவங்க வந்து அந்த, சரி சார், நீங்களும் இவங்களும் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறீங்க, எப்போ எல்லாருக்கும் நல்ல செய்தி சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க, தப்பாக எடுத்துக்காங்க, அவங்க ஜஸ்ட் என்னோட பிராண்ட் அம்பாசிடர் மட்டும்தான், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஆகும் சடனாக அந்த ப்ரெஸ்ஸில் ஒருத்தவங்க வந்து மேலே போய் விழுந்து அவனோட வாட்சை நாசமாக்கிடுறாங்க. அப்போது எல்லாரும் பயந்து போக நாகன் கூட சொல்கிறோம், இல்லை பரவாயில்ல வச்சு தானே போயிட்டு போகுது, புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நார்மலாக விட்டுறான். பட் அவனோட கண்ணு ஒரு அடியாள் பக்கம் திரும்புது. அந்த அடியாலும் அவன் கண்ணை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை தூக்கிட்டு வந்து, சார் நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு, இவ்வளோ கூட்டத்தில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் காணாம போனால் தெரியவா போகுது இல்லை, தூக்கு அப்படின்னு சொல்லி வெள்ளத்தனமாக சொல்லி அனுப்புகிறான் நம்மளோட நாகன். ஒருவேளை இவன் வில்லனாக இருப்பானும், சம்திங் போக தான் தெரியும். அப்போது நம்மளோட ஹீரோவும் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கைப்பில் வந்து, நீங்கள் கொடுத்தது கவனிச்சது போதும், போய் அங்கே ஸ்விம்மிங் பூல் ஏரியாவை கவனி, அங்கே இருக்கவங்களாம் கூட அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் புதுசு இல்லை, சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஏரியாவுக்கு போயிடும். ஹீரோவும் ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு போகிறான். சுற்றி சில்லுன்னு இருக்கு, வானத்தில் நிலா முழுமையாக இருக்கு, ஒரு குளிர்ந்த காட்டு. ஹீரோவும் சுற்றி பார்த்துட்டே போகும்போது ஒரு வேறு விதமான ஃபீல் இருக்கு. அவனோட பேஸ் ரியாக்ஷன் வச்சு தெரியுது. அப்போது ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒருத்தன் நீச்சல் அடித்து அப்படியே என்ட்ரி கொடுக்குறான். யார்டான்னு பார்த்தா நம்மளோட மார்க். இவனும் இன்னொரு மெயின் லைடு தான். சுற்றி நிலா வெளிச்சம், தண்ணிக்குள்ளேருந்து சில்லுன்னு அப்படியே தேகமெல்லாம் பால் நிறத்தில் அப்படியே 6 பேக் வச்சுட்டு ஒருத்தன் ஹேண்ட்ஸமாக எழும்பும்போது எல்லாருக்கும் லைட்டம் மனசு கொஞ்சம் தடுமாறு தான் செய்யும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும். அவன் அறியாமலே அவனோட கண்கள் அவனை பார்க்குது, கண்கள் சொக்கி போகுது, இதழ் துடிக்குது, எச்சில் ஒழுங்குறான்ப்பா. இது பார்க்கும்போது வேற லெவல் ஃபீலாக இருக்கும். அவன் கண்ணை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் பட் அவனோட கண்ணு அவன் பக்கமே தான் திரும்ப. இதெல்லாம் நல்லதுக்குன்னு நம்ம ஹீரோவும் திரும்பி போயிடுற. பட் திரும்பி வரான். நம்மளோட மார்க்கும் படுத்திருக்கான். சார் உங்களோட ட்ரிங்க்னு சொல்லி கொடுக்கும்போது மார்க் சடனாக எழுப்பி இவனை பார்க்குறான். ஜஸ்ட் செகண்ட் லைட் ஐ கான்டாக்ட். நம்மளோட ஹீரோக்கு என்னடா அப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி 1 or 2
ஸ்டெப்ஸ் மார்க் முன்ன வைக்க நம்மளோட ஹீரோ எனக்கே போகிறோம். சடனாக அப்படியே ஒரு ஸ்லிப்பு எல்லா பிஎல்லையும் நடக்கிற மாதிரி தான் அப்படியே தாங்கி பிடிக்கிற சீன். நம்மளோட மார்க்கும் அப்படியே நம்மளோட ஹீரோவை ஸ்ட்ராங்காக அப்படியே இப்போடைய அணைச்சி பிடிச்சிட்டு அவனோட ட்ரேவை அவன் கையில் பிடிக்க அப்போ சொல்கிறான், பார்த்து கவனமாக வர மாட்டியா? நம்மளோட ஹீரோவுக்கு பேச்சு வரல. தடுமாற ஒரு கார்டு எடுத்து போட்டு என்னோட ரூமுக்கு வாங்கி கொண்டு வான்னு சொல்லிட்டு போயிடறான். சடனாக பார்த்தா ஹீரோ மார்க்கை காணும். ஹீரோம் சரிடா அப்படின்ட்டு அந்த கீ கார்டு எடுத்துக்கிட்டு போய் அவனோட ரூமுக்காக ட்ரிங்க்ஸ் கொண்டு போக ரெடி ஆகிறான். அப்படி சொல்கிறான், அப்படிதான் நான் புதுசு, எனக்கு தெரியாது, இந்த ரூமுக்கு எப்படி போகும்பா கேட்க அந்த கார்டை பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்கிறான், ஹெல்ட்ராகுல் குடும்பத்தோட ஒருத்தர் தான் இவரோட பேர் மார்க் அப்படின்னு சொல்லி அவருக்கு ட்ரிங்க் ரெடி பண்ணுறாங்க. அப்போது அந்த கைப்புள்ள திரும்ப வரான். வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான், போனமா ட்ரிங்கை கொடுத்தோமா நம்ம மட்டும் மாரி இந்த சைட் ஒர்க்கெல்லாம் பார்க்க போகாது அப்படின்னு. சைட் ஒர்க்கா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, சைட் ஒர்க் தெரியாதா? கொஞ்ச நேரம் சுதாரிச்சுட்டு நம்ம ஹீரோ, ஐயோ நான் அப்படிலாம் கிடையாது தெளிவா அப்படின்னு சொல்ல, கிடையாதா? சரி ஓகே, பார்க்க அழகா இருக்கா, பண்ணாலும் தப்பு இல்லை, பட் ஆனால் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பாண்ட் பண்ணிட்டு அப்போது அந்த ட்ரிங்கை கொடுக்குறாங்க. ட்ரிங்க்கு பார்க்க என்னமோ அப்படியே ரெட் கலரில் இருக்குது. இது என்ன பிளட் ஜூஸ் அப்படின்னு நம்ம இருக்கு. அது ஒன்றும் பிளட் ஜூஸ் கிடையாது, வெறும் தக்காளி சாஸ் தான், அதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லவும் சரின்னு அதை கொஞ்சம் முத்து பார்த்துட்டு நம்மளோட ஹீரோவும் அதை எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே அங்கே கட்டாகி ஃபர்ஸ்ட் எபிசோடோட செகண்ட் பார்ட் முடியுது. ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பார்ட்டை கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். சரி.